Hello students, I am Raja Rajeshwari. Today we are going to see under the introduction part graphing functions using transformations. இந்த டாபிக்ல நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா ஒரு கிராஃப் வந்து நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்து பிளாட் பண்ணாம how we are going to construct or how we are going to draw the graph and how to make the transformations of the graph. Transformation அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதர் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க அதர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி ஒரு கிராஃபில் வரைய போகிறோம் வித்தவுட் ஹேவிங் த பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை நம்ம வந்து அண்டர் 3 types we are going to see the transformation. அது என்னன்னா ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்லேஷன் அண்ட் டைலேஷன். இது மூணு. இப்போ இந்த 3 டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பாருங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனோட மிரர் இமேஜ் இது. ஸோ this is what the reflection is. So a reflection is a mirror image of the graph where the line L is the mirror of the reflection. So இந்த இமேஜே அப்படியே நீங்க வந்து இங்க வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் த மிரர் இமேஜ். இப்போ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். the graph y is equal to minus f of x, அதாவது y is equal to f of x என்ற கிராஃப் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி y is equal to minus f of x உங்களை வரைய சொன்னாங்கன்னா நீங்க you have to draw the reflection of the graph about x axis. x axisக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நீங்க என்ன செய்யணும், y is equal to minus f of x நீங்க வரையணும். Suppose you have the function like y is equal to f of minus x. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா you have to draw the graph like the reflection of the graph f about y axis. அந்த f of x உடைய ரிஃப்ளெக்ஷன் y axisல இருக்க மாதிரி நீங்க வரையணும். Suppose if you have the function like y is equal to f inverse x, இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இன்வர்ஸா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா it is a reflection of the graph of f in y is equal to x. y is equal to x is the line which passes through or symmetrical to the both these functions. அதாவது இந்த inverse functionும் the other function f of x. So y is equal to x க்கு அது வந்து symmetricalா இருக்கும். This is what the reflection is. I hope you understand the reflection part. Next we will go with the translation. இப்போ translation பாத்தீங்கன்னா இந்த graph எப்படி இருக்கும்னா you can see this graph. இப்போ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இந்த மூணும் பாத்தீங்கன்னா it resembles the same. இது வந்து ஒரு கான்கிருவெண்டா இருக்கு. இந்த ஒரு V ஷேப்ல தெரியுதா உங்களுக்கு? இது வந்து y is equal to modulus x க்கு உண்டான கிராஃப். இது வந்து இந்த ப்ளூ கலர் கிராஃப் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து y is equal to modulus of x minus 1. இந்த ரெண்டு கிராஃப்மே பாத்தீங்கன்னா கான்கிருவெண்டா தெரியுது இல்லையா? So in the same way this green color you can see this graph is y is equal to modulus of x plus 1. This represents y is equal to modulus of x plus 1. இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே மாறி இருக்கு, இடம் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கிராஃப் வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ a translation of a graph is a vertical or a horizontal shift of the graph that produces the congruent graph. ஸோ எப்படி நீங்க ஷிஃப்ட் பண்ணணும் ஒரு கிராஃப் வந்து f of x யூஸ் பண்ணி கொடுத்திருக்க கிராஃபை யூஸ் பண்ணி அதர் கிராஃப் வந்து நீங்க வரையணும் அப்படின்னா how to shift it அது நம்ம பார்க்கலாம். Under these conditions you have to shift the graph. That is under the first condition we'll see if y is equal to f of x plus c where c is greater than 0, it causes the shift to the left. அதாவது left பக்கம் மூவ் பண்ணணும். Suppose if you have a graph y is equal to f of x and if you want to draw the graph y is equal to f of x plus c, இந்த graph நீங்க வரைய போறீங்க. அதாவது
y is equal to f of x என்ற கிராஃபை யூஸ் பண்ணி y is equal to f of x plus c என்ற கிராஃப் நீங்க வரையணும் அப்படின்னா நீங்க எப்படி வரையணும்? ஏற்கனவே நீங்க வரைஞ்சிருக்க f of x கிராஃபை shift to the left பக்கமா நீங்க அது வந்து எத்தனை யூனிட்ஸ், அதாவது c இருக்கு இல்லீங்களா? இப்போ c stands for a number or a constant which is greater than 0. So how many units this represent? இப்போ x plus 2 means 2 units to the left அந்த மாதிரி. Okay, so if you have the function y is equal to f of x minus c where c is greater than 0, suppose if you have f of x minus c minus la vanduduna, then அந்த graph வந்து you have to shift to the right side நீங்க shift பண்ணணும். எத்தனை units இங்க இருக்கும்? Suppose if you have x minus 2, so 2 units to the right side நீங்க shift பண்ணணும். Next, y is equal to f of x plus d. Suppose if you have a constant that is not included in f of x ஓட include பண்ணாம தனியா இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா plus d where d is greater than 0 அப்படின்னா shift to upward. எத்தனை யூனிட்ஸ் இங்க வந்து இன்க்ளூட் ஆயிருக்கோ அத்தனை யூனிட் வந்து நீங்க upwards அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடணும். நீங்க f of x வரைஞ்சிருக்கத அந்த கிராஃபை அப்படி உங்களுக்கு வந்து எத்தனை யூனிட்ஸ், how many that is a number it is added here, அத வந்து நீங்க that many units you have to shift to upwards. Suppose if you have the function y is equal to f of x minus d அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து உங்களுக்கு இங்க சப்ட்ராக்ட் ஆயிருக்கும் that much units you have to shift to downwards நீங்க மூவ் பண்ணணும். This is what the translation. I hope you understand this. So இப்போ இந்த கிராஃப் வந்து மறுபடியும் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா y is equal to modulus x. If you take this as f of x அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது f of x ன்னு எடுக்கும்போது x minus 1ன்றத நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ 1 யூனிட் என்ன ஆயிருக்குன்னா லெஸ் ஆயிருக்கு. So what you will do, you'll shift to the right 1 unit. So நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கிராஃபை ஒரு யூனிட் ரைட் அப்படியே நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன், மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? Then y is equal to modulus of x plus 1. Here 1 is added to the function. அப்ப add பண்ணணும்னா what you will do? You will shift to the left side. Leftwards நீங்க வந்து 1 unit நீங்க suppose if you have x plus 2 அப்படின்னா 2 units இங்க மூவ் பண்ணணும் நீங்க. Suppose if you have x plus 3 அப்படின்னும் போது left side 3 units மூவ் பண்ணணும். I hope you understand this. இல்லையா? This is what the translation. Translationனா f of x கொடுத்திருக்க அந்த கிராஃபை வந்து நீங்க எவ்வளோ தூரம் நீங்க ஷிஃப்ட் பண்றீங்க, நீங்க அதனுடைய வந்து சைஸ் ஆர் ஷேப் எதுவுமே மாத்தக்கூடாது. கொடுத்திருக்க அதே கிராஃபை வரைஞ்சிருக்க அதே கிராஃபை நீங்க அப்படியே என்ன செய்றீங்க? You have to shift it to the number of units it is added or it is subtracted here. Okay, now let us see what is dilation. இப்போ டைலேஷன் பார்க்கலாம். டைலேஷன்னா என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எய்தர் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைன்னா கான்ட்ராக்ட் ஆகும். தட் இஸ் எய்தர் இட் ஸ்ட்ரெச்சஸ் ஆர் கம்ப்ரஸஸ். ஸ்ட்ரெச்சஸ் மீன்ஸ் இட் வில் எக்ஸ்பேண்ட், கம்ப்ரஸஸ் மீன்ஸ் இட் வில் கான்ட்ராக்ட்ஸ். So இது when under what condition this will expand or contract, கொடுத்திருக்க அந்த கிராஃப் வந்து எந்த கண்டிஷன்ல நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எப்போ கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். Suppose if you multiply a function by a positive constant, நீங்க ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா vertically it will stretches or compresses its graph. So provided இப்போ ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் நான் எடுத்து நான் மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க வந்து என்ன செய்யலாம்? ஸ்ட்ரெச் பண்ணலாம் இல்ல நீங்க கம்ப்ரஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் எய்தர் யூ கேன் எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட். ஓகே, இப்போ நீங்க வந்து எப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும் எப்போ கான்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இஃப் த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் விச் யூ ஆர் மல்டிப்ளையிங் இஸ் கிரேட்டர் தேன் 1, இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ற அந்த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் 1 விட பெருசா இருக்கணும். Suppose if you multiply a function by 2 or by 3 or by 4, அப்போ it is greater than 1 இல்லையா? So அப்படி இருக்கும்போது the graph
moves away from x-axis. x-axis விட்டு அது அப்படியே மூவ் ஆகும். சரிங்களா? Suppose if the positive constant is less than 1, நீங்க மல்டிப்ளை பண்றது half ஓ இல்ல 1/3 இல்ல 1/4 அந்த மாதிரி இருந்ததுன்னா the graph move towards x-axis. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது graph வந்து x-axisக்கு towardsனா x-axis நோக்கி போகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் x-axis அப்படின்னா நம்ம இதை என்னன்னு எடுத்துக்கலாம்னா இட் கம்ப்ரஸஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கம்ப்ரஸஸ் மீன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கான்ட்ராக்ட் ஆயிடும். சப்போஸ் if the positive constant is less than 1 இருக்கும்போது the graph moves away from x-axis, that means it expands or stretches னு கூட சொல்லலாம். So I am writing expands. expand ஆகும் இல்லனா stretch ஆகும். சரியா? உங்களுக்கு புரியுதா? Now I will show you a graph. இப்ப பாருங்க, இங்க ஒரு graph நான் காட்டுறேன் பாருங்க. You can see y is equal to x square is f of x. இப்போ இந்த ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து ஒரு u கிராஃப் ஒன்று வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா? இது வந்து y is equal to x square உடைய கிராஃப். இதோட இந்த f of x ஓட I am multiplying with 2 ஓட மல்டிப்ளை பண்றேன். So what will happen? Now y is equal to 2x square. இந்த கிராஃப் நீங்க வரையணும் அப்படின்னும் போது நீங்க வந்து என்ன பண்ணணும், இதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணணும். y is equal to x square கம்ப்ரஸ் பண்ணி you can draw a graph like this. இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து u ஷேப்ல வர மாதிரி நீங்க வரையலாம். இந்த x square ஓட I am multiplying 1/2, that is less than 1. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது it expands. So y is equal to x square ஓட நீங்க கொஞ்சம் expand பண்ணி இந்த மாதிரி u ஷேப் வரையணும். This is what the dilation. I hope you understand this, students. So இந்த மாதிரி நீங்க வந்து without taking the points you can draw the graph very well. I hope you understand this introduction part, students. So while you are doing the exercise sum, it is easy for you. So in the introduction part நல்லா நீங்க பாருங்க. You can go through your textbook also. There is so many example sums given in that. I hope you understand this, students. Thank you, ma.